students, welcome to the TNTET English channel. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா standard 4ல Hi students, welcome to the TNTET English channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா standard 4ல term 1ல lesson 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் லெசன் 1 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, டெக்ஸ்ட் புக்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, மெட்டீரியல் நீங்கள் தனியாக நீங்களாக ரெடி பண்ண வேண்டியதில்லை. பாசிபிலிட்டியான கொஸ்டின்ஸை வச்சு நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கிட்டாலே போதும். ஸோ நான் கேட்குறதெல்லாம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஸ் யூஷுவல் நாம் பார்க்க போகிற ரெண்டாவது லெசன் வந்து மை ஹாபீஸ் அப்படின்றது தான். நிலாவை வச்சு தான் லெசன் ஸ்டார்ட் ஆகுது. கார்டனிங் இஸ் மை ஹாபி, வாட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதையுமே நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். வாட் இஸ் த ஹாபி ஆஃப் நிலா? நிலாவோட ஹாபி என்ன அப்படின்னா கார்டனிங் அப்படின்றது தான். ஸோ அடுத்த பிக்சரைசேஷனில் மை லிட்டில் பிக்ஷனரியில் ஹெம் அப்படின்ற ஒரு வேர்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹெம்னா என்ன அப்படின்னா துணியை மடித்து ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் தான் ஹெம் அப்படின்னு. ஃபோல்ட் அண்ட் சூ த எட்ஜ் ஆஃப் த க்ளோத். ஸோ முக்கியமான விஷயம் எட்ஜ் ஆஃப் த க்ளோத் அப்படின்றது தான். மெர்மைடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கடற்கன்னி அப்படின்றது தான். மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் வித் அ உமன்ஸ் ஹெட் அண்ட் அப்பர் பாடி அண்ட் அ டெய்ல் ஆஃப் அ ஃபிஷ். அப்பர் பாடி உமனாகவும் டெய்ல் வந்து ஃபிஷ்ஷாகவும் இருக்கிறது தான். அடுத்து எர்த்வாம். எர்த்வாம்ன்றது எ வார்ம் தட் லிவ்ஸ் இன் த கிரவுண்ட். அடுத்த பிக்சரைசேஷனில் ஃப்ரை, ஸோ பேபி ஆஃப் அ ஃபிஷ். ஸோ மீன் குஞ்சுகள் அதை வந்து ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலிங் அப்படின்றது ஃபிஷ் வித் அ ராட் அண்ட் லைன். மீன் தூண்டியில் தான் ஆங்கிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையுமே நான் வேர்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ புக்கோட இமேஜில் தெரியாததை இங்கே பார்த்துக்கிங்க. ஹெம், மெர்மைடு, ஃப்ரை, ஆங்கிலிங், எர்த்வாம். இந்த வீன்றது வேர்ப், என்னன்றது நவுன். ஸோ அடுத்த லெட்டர்ஸ் லேர்னில் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் வினோத்ன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா when I was young my parents and other elders did everything for me. ஸோ ஆரம்பத்தில் பெரியவங்க எனக்காக எல்லா விஷயமும் செஞ்சாங்க. இப்போ வந்து I wash my clothes own, I fold all clothes neatly. ஸோ நான் என்னோடய க்ளோத்ஸை நானே துவைச்சிக்கிறேன், என்னோடய துணிகளை அதை நீட்டாக நானே மடித்து வச்சிடுறேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன். நானாக என்னோடய வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆம் அ DIY கிட் அப்படின்னு சொல்லி, அதாவது DIY கிட் அப்படின்றது என்ன அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப்ன்றது ஷார்ட் ஃபார்ம் தான் DIY அப்படின்றது. அடுத்து ரோசி. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா வினோத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறாரு, அதை நீட்டாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறாரு, அவருக்கு அவரே செஞ்சிடுறாரு. அடுத்து ரோசி வந்து பைசைக்கிள் ரைட் பண்ண கற்றுக்குறாங்க. எந்த வயசில் அப்படின்னா 9 இயர்ஸில். ஐ லேர்ன் டு ரைட் எ பைசைக்கிள் when I was 9 years old. ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரி டே. டெய்லி நான் சைக்கிள் ஓட்டுவேன். ஐ என்ஜாய் சைக்கிளிங். எனக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அடுத்து மேகலைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐ ஸ்விம் இன் எல்டர்ஸ் இன் அ வெல். ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் அ வெல். கிணத்துல நான் என்னோட மூத்தவங்களோட நான் நீந்துவேன். ஐ கம்பீட் வித் தம். அவங்களோட போட்டி போடுவேன். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான். ஸோ அடுத்து ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். எனக்குன்னு தனி தோட்டம் இருக்குது. ஸோ ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. நான் அந்த பூந்தோட்டத்துக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவேன். ஐ லவ் கார்டனிங். அடுத்து ஆலியா. ஐ சிவ் மை டோன் க்ளோத்ஸ். ஸோ நான் கிழிஞ்ச துணிகளை நான் தச்சிருவேன். ஐ ஹேம் த பார்டரை வந்து இந்த ஹெம்ன்ற வேர்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த பார்டரை வந்து நான் தையல் போட்டுருவேன். ஐ ஆம் ஆல்வேஸ் நீட் டு ஸ்டிச். எனக்கு தையல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான். ஐ ஆம் ராஜு. ஐ ஹெல்ப் பை கிளீனிங் கிரைன்ஸ் அண்ட் சிரியல்ஸ். ஸோ எனக்கு வந்து தானியங்களை சுத்தம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஐ ஆம் குட் அட் குக்கிங். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சமையல் நான் நல்லா பண்ணுவேன். ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் அண்ட் சாப்பிங். ஸ்லைசிங்னா நறுக்கிறது, கட்டிங்னா வெட்டுறது, சாப்பிங் அப்படின்னா இன்னும் வேகமாக ஆக்ஷன் வந்து கறியை வந்து சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடபிளை கட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸை வந்து ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஐ ப்ரிப்பேர் எ ஃப்ளூ சிம்பிள் டிஷ்ஷஸ். சின்ன டிஷ்ஷஸ் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க.
ஸோ இதைத்தான் நான் கொஷினாக இங்கே எடுத்திருக்கேன். ஹூ டஸ் ரெஃபர் டு ஹிம்செல்ஃப் டிஐஒய் கிட்? டிஐஒய் கிட்னு யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா வினோத்தை. வாட் டஸ் வினோத் லவ் டு டூ ஆன் ஹிஸ் ஓன்? அவரோட ஒர்க் அவர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எதை க்ளோத்ஸ்? வாட் டஸ் வினோத் ஃபோல்ட் ஹிஸ் க்ளோத்ஸ்? சாரி, ஹவு டஸ், எப்படி க்ளோத்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணுவார்னா நீட்டாக. Who did everything for Vinod when he was young? சின்ன வயசுல வினோத்துக்கு எல்லா வேலையும் யார் செஞ்சதுன்னா பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். At what age did Rosie learn to ride a bicycle? பைசைக்கிளை ரைட் பண்ணுறதுக்கு எந்த வயசில் கற்றுக்கிட்டாங்கன்னா 9 years old. How often does Rosie ride a bicycle? பைசைக்கிள் எப்பெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னா எவ்ரிடே. What outdoor activity does Rosie enjoy? எதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிளிங். அடுத்து, வித் ஹூம் டஸ் மேகலை கோ ஸ்விம்மிங்? ஸ்விம்மிங் யார் கூட போவாங்க அப்படின்னா எல்டர்ஸ். யார் போவா? மேகலை. வேர் டஸ் மேகலை ப்ராக்டிஸ் ஸ்விம்மிங்? ஸ்விம்மிங் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெல். வாட் டஸ் மேகலை டூ அலாங் சைட் த எல்டர்ஸ் இன் த வெல்? பெரியவங்களோட மேகலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பீட், போட்டி போடுறது. ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங்? ஸ்விம்மிங் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? மேகலைக்கு. What is the opposite word of neatly? Neatly ஓட opposite word என்ன? messily and tidily. So which phrase is the text means to like or enjoy something very much? So like இல்லை enjoy அப்படின்ற வேர்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி டெக்ஸ்டில் என்ன வேர்டு இருக்குன்னா fond of அப்படின்றது தான். Who loves gardening? Gardening யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜேம்ஸ்க்கு. How often does James water in garden? கார்டனுக்கு எப்போல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க? எவ்ரிடே. வாட் டஸ் ஆலியா டூ டு ஹர் டோன் க்ளோத்ஸ்? கிழிஞ்ச துணியை என்ன பண்ணுவாங்க? ஷூ தைக்கிறது. வாட் டஸ் ஆலியா டூ டு த பார்டர்ஸ்? இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். பார்டர்ஸை வந்து ஹெம் பண்ணுவாங்க. விச் வேர்ட் டிட் ஆலியா பேசேஜ் மீன்ஸ் ஹைலி இன்ட்ரெஸ்டட் அண்ட் என்தூசியாஸ்டிக்? என்தூசியாஸ்டிக்னா பேரார்வம் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு படி மேலே. நீன் அப்படின்ற வார்த்தை தான் அதை மென்ஷன் பண்ணது. இது சினானிம்ஸாக கூட எடுத்துக்கலாம். Who helps by cleaning grains and cereals? யாரு grains and cereals க்ளீன் பண்ணுவா? ராஜு. What skill is ராஜு good at? ராஜு எதில் குட்டாக இருப்பாங்க? குக்கிங்கில். What does ராஜு like to do? Fruits and vegetables. Fruits and vegetables என்ன பண்ணுவா பிடிக்கும்? ஸ்லைசிங், கட்டிங், சாப்பிங். ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் டஸ் ராஜு ப்ரிப்பேர்? ராஜு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார்? டிஷ்ஷை சிம்பிள் டிஷ்ஷஸ். வாட் இஸ் த ஆப்போசிட் வேர்டு? சிம்பிளுக்கு ஆப்போசிட் என்ன? காம்ப்ளெக்ஸ் ஆர் டிஃபிகல்ட், இல்லை ஹார்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ டிஐஒய் கிட்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படின்றதான். ஸோ மேக்கிங் ஸ்டிச்சஸ், சிரியல்ஸ், கிரைன்ஸ், ஸ்லைசிங், கட் இன் டு ஸ்லைசஸ். இது வந்து கிளாஸரி பார்த்துக்குங்க, சினானிம்ஸில் கூட வரலாம். அடுத்து மேட்ச் த ஹாபீஸ். ஸோ சைக்கிளிங், கார்டனிங், ஸ்விம்மிங். Choose the correct answers. Dash is a do it yourself kid. யாரு? வினோத் தான். ரோசி dash a bicycle rides. இது வந்து துணியை ஃபோல்டு பண்ணுவாங்க. ஸோ ராஜு லவ்ஸ், ராஜுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது குக்கிங். Who sews the cloth? யாரு துணியை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ஆலியா. What does மேகலை do with elders? Swim. How does Raju helps his mother? By doing cutting, slicing, chopping vegetables and fruits. What does a DY kid refer to? Do it yourself. வாட் இஸ் யுவர் ஹாபி? இது ஜென்ரல் கொஷின் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் சேம், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அப்படின்றது, ஹேர்னா முயல், இங்கே ஹேர் அப்படின்னா முடி.
ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இங்கே பாருங்கள், செயில், செயில்னா விற்பனை, செயில்னா கடலில் கப்பல் படகு போகிறது தான் செயில் அப்படிம்பாங்க. டெசர்ட் பாலைவனம், டெசர்ட் இனிப்பு பண்டம். பேர் ஜோடி, பேர் இந்த ஃப்ரூட்டுக்கு நேம் பியர். ரீடு வாசிக்கிறது, ரீடு. ஸோ ஹோமோஃபோன்ஸ்னால் இதுதான். இங்கே என்ன வரும்? டியர், ஐ, பை, மீட், வேஸ்ட், ரைட். ஸோ இங்கே டியர்ன்றது அன்பானவங்க, ஐனா நம்மளை குறிக்கிறது, பை ஒரு ப்ரிப்போசிஷன், மீட் கறி, வேஸ்ட் இடுப்பு, ரைட் சரி இல்லை வலது. சி இதுதான் மேட்ச், பார்க்குறதும் சி தான், கடலும் சி தான். ஒன், ஓன் வெற்றி, ஃப்ளார், ஃப்ளார் மாவு, SUN சன், சன்னுனா மகன், சன்னுனா சூரியன். ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஐசாயா பி அந்த ஃப்ளார். இந்த பி வந்து ஒரு ஆக்சிலரி வெர்ப், இது வந்து தேனி. ஸோ ஃப்ளார் அப்படின்ற ஒரு பூக்கள்ல இது இருக்கும், பி தான் இருக்கும். த விண்ட் ப்ளூ, ப்ளூனா அந்த விண்டு காற்று வீசுவதற்கு ஒரு பாஸ்டன்ஸ், ப்ளோவோட பாஸ்டன்ஸ் தான் ப்ளூ. இந்த ப்ளூ நமக்கு தெரியும் கலர். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். வாட் டிட் யூ பை அட் த ஸ்டோர்? வாங்குறது. யூ ஷுட் நெவர் லை டு யுவர் பேரண்ட்ஸ், பொய். இது வந்து படுக்கிறது, கிடைமட்டம்னு அர்த்தம். இது வந்து பொய் சொல்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரெஷர் ட்ரோவ் அப்படின்ற ஒரு போயம் தான். ட்ரோவ் அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு புக்ஸை பற்றின ஒரு போயம். ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும்போது ரீட் பண்ணுங்கள். ரீட் வென் யூ ஆர் சேட், சோகமாக இருக்கும்போதும் ரீட் பண்ணுங்கள். லேர்ன் அபவுட் ஸ்பேஸ், ஸோ விண்வெளியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லேண்ட் ஆன் மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ், ஆட்டோ ரேஸை பற்றி. ஜூம் வித் கார்ஸ். ஸோ இந்த விஷயங்களை பற்றி புக்கு மூலமாக நீங்கள் படிச்சுக்கலாம். கிளான்ஸ் அட் ஹிஸ்ட்ரி, கிளான்ஸ்னால் ஒரு பார்வை, வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோ பேக் இன் டைம், காலத்தில் பயணம் பண்ணி பின்பக்கமாக போகலாம். டு டிஸ்கவர் அ மிஸ்டரி, ஒரு ரகசியம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சால்வ் அ க்ரைம், ஒரு குற்றத்தை பற்றி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ரீட் அபவுட் த லாஸ்ட் பைசைக்கிள், வேர் இட் கேன் பி, ஸோ ஒரு சைக்கிள் தொலைஞ்சு போச்சு, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரீட் பண்ணலாம். விசிட் அ லவ்லி மெர்மைட் அண்டர் த சி, மெர்மைடை பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் புக்கை படிக்கலாம். மெர்மைடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புக்கு படிக்கலாம். ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி, ரீட் வென் யூ ஆர் சேட். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங்கை மீன் பண்ணக்கூடிய ஒரு போயம் தான். ஸோ ஒரு ரீடிங்கிறது ஒரு எசென்ஷியல் ஹேபிட் இல்லையா? ஸோ என்கிட்ட ஒரு மினி லைப்ரரி இருக்குது, குறைஞ்சது ஒரு 600 புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மினி லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த போயம்லேருந்து என்ன மாதிரியான கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த போயம்? ட்ரெஷர் ட்ரோவ். ட்ரோவ்னா என்னன்னு சொன்னேன். அக்கார்டிங் டு த போயம், வென் ஷுட் யூ ரீட், எப்போல்லாம் ரீட் பண்ணலாம்? ஹாப்பியாக இருக்கும்போது ரீட் பண்ணலாம், சேடாக இருக்கும்போது ரீட் பண்ணலாம். விச் பிளானட் கேன் யூ லேண்ட் ஆன் பை ரீடிங், ஸோ எந்த பிளானட்டுக்கு நீங்கள் போகலாம்? மார்ஸ். வாட் கேன் யூ ஜூம் வித் ஆஃப்டர் பிக்சரிங் அண்ட் ஆட்டோ ரேஸ், எதை ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஆட்டோ ரேஸில்? கார்ஸ். வாட் டு யூ டேக் அ லுக் அட் கோ பேக் இன் டைம், டைம் ட்ராவல் பண்ணி எதை பார்க்கலாம்? ஹிஸ்டரி, வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாட் டு யூ டிஸ்கவர் வென் யூ கோ பேக் இன் டைம், டைமை பற்றி போய் மிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எதை சால்வ் பண்ணலாம்னா க்ரைமை சால்வ் பண்ணலாம். ஸோ தொலைஞ்சு போன ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறது என்ன? வாட் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் லாஸ்ட் இன் த டெக்ஸ்ட்? பைசைக்கிள், சைக்கிள் தான். வாட் லவ்லி கிரியேச்சர் யூ கேன் விசிட் அண்டர் த சி, கடல் கீழே போய் எதை பார்க்கலாம் அப்படின்னா மெர்மைடை பார்க்கலாம். வாட் டஸ் த லவ்லி மெர்மைட் லிவ், சரி வேர் டஸ் த லவ்லி மெர்மைட் லிவ், எங்கே அந்த மெர்மைட் இருக்கு? அண்டர் த சி. வாட் வேர்ட் இன் த போயம் மீன்ஸ் எ குவிக் ஆர் பிரீஃப் லுக், ஸோ குவிக் அல்லது பிரீஃப் லுக்ன்ற மீன் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளான்ஸ். வாட் இஸ் த ரைமிங் வேர்டு? சேடுக்கு ரைமிங் வேர்டு என்ன? பேட். வாட் இஸ் த ரைமிங் வேர்ட் ஃபார் டைம்? டைம். நான் ஏற்கனவே ரைமிங் வேர்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேணும்னா நீங்கள் நம்ம சேனலில் திரும்பவும் அதை ஒரு கோத்ரூ பண்ணலாம், ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸரியில் ஸ்பேஸ் பியாண்ட் எர்த், பூமியை தாண்டி இருக்கக்கூடியது ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஜூம் ட்ராவல் குவிக்லி
அப்படின்றத இங்கே ஜூமோட மீனிங். இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஜூம் அப்படின்றத வந்து நார்மலாக வேற ஒரு மீனிங் எடுத்து பார்க்கப்போ இங்கே வந்து ட்ராவல் குவிக்லி அப்படின்றது தான். கிளான்ஸ், லுக், டிஸ்கவர், ஃபைண்ட். மிஸ்டரி, ஸ்ட்ரேஞ்ச் இல்லை அன்னோன் திங் தான் மிஸ்டரி. மெர்மைட் அண்ட் இமேஜினரி கிரியேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். டிஸ்கவருக்கும் இன்வென்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஸ்கவர் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு டெட் கொஷின் தான். டிஸ்கவர்ன்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறது டிஸ்கவர். இன்வென்ஷன் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கா வெஸ்புகி டிஸ்கவர்டு அமெரிக்கா. ஸோ ஆனால் இன்வென்ஷன் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் த பல்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வாட் வுட் வி டூ வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட்? ரீட் பண்ணணும். ஜஸ்ட் ரீடு. வென் டு வி லேண்ட் ஆன் மார்ஸ்? எப்போ லேண்ட் பண்ணலாம்? ரீட் பண்ணும்போது. ஒய் டு வி டிஸ்கவர் அ மிஸ்டரி? டு நோ some interesting facts. இது ஜென்ரல் கொஷின் தான். வேர் டிட் வி விசிட் மெர்மைட்? சி, அண்டர் த சீன் போட்டுக்குங்க. ஒய் ஷுட் வி ரீட்? டு நோ சம்திங். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. மார்ஸுக்கோட ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கார்ஸ். மார்ஸோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? கார்ஸ். டைம், கிரைம். பி, சி பார்த்துடலாம். எஸ், பி, சி இதான் ரைமிங் வேர்ட்ஸ். So let us know present, past participle. Present participle அப்படின்ற வேர்டை வந்து வெர்பை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது V1ன்னு சொல்லுவோம், இதை V2ன்னு சொல்லுவோம், இதை V3ன்னு சொல்லுவோம். ஜெரண்டை தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இது இல்லாமல் இன்ஃபினிட்டிவும் பார்த்துருப்போம். அதாவது வெர்பு கூட 2 போட்டு எழுதுறது. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் அ சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் ஃபார்மை ஐ கோ டு ஷாப், ஹீ கோஸ் டு ஷாப். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் வெர்பு கூட என்ன வரும்? எஸ் ஆர் இஎஸ் சேர்ந்து வரும். வி ஸ்பீக், சி ஸ்பீக்ஸ். யூ ரன், இட் ரன்ஸ். ஸோ இந்த வெர்பு கூட எஸ் சேர்க்கறது எங்கே அப்படின்னா, நார்மலாக சொல்லணும்னா ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ எதெல்லாம் இஎஸ் வராதுன்னா ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுனு. ஸோ இதில் வந்து என்ன வராது? ப்ரெசன்ட் ஃபார்மில் வெர்பு அப்படியே வரும். பட் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுனில் ப்ரெசன்ட் ஃபார்மில் வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்க. ஹீ, ஷீ அண்ட் இட் ஆட் எஸ் டு த ப்ரெசன்ட் ஃபார்ம். ஐவி யூ தேல ப்ரெசன்ட் ஃபார்மில் அப்படியே யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஐ கோ டு ஸ்கூல். இங்கே ப்ராக்கெட்டில் கோ இருக்குன்னு வச்சுங்க. ஐ கோ டு ஸ்கூல். இங்கே யூ கோ டு ஸ்கூல் தான். வி கோ டு ஸ்கூல் தான். ஏன்னா ஐவி யூ தே வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே பண்ணணும். ஹீ கோஸ், இட் கோஸ், ஷீ கோஸ், தே கோ தான். இது ஒன்லி ப்ரெசன்ட் ஃபார்முக்கு மட்டும்தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரூல், வேற எங்கேயும் இல்லை. அடுத்து பாருங்க, பி ஃபார்ம் வெர்ப்ஸ். பி ஃபார்ம் வெர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆம், இஸ், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். இதுதான் பி ஃபார்ம் வெர்ப்ஸ். இங்கே சப்ஜெக்ட் ஐ இருந்தால் மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ண முடியும். இந்த இஸ் நான் சொல்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா ஆம், இஸ், ஆர் தான். ஆறு சொல்லலை, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன்.
பி ஃபார்ம் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்துடலாம். ஆம், இஸ், ஆர், இது ப்ரெசன்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் கூட பி சேர்த்துக்குங்க. பாஸ்ட் ஃபார்ம்ன்றது வாஸ், வேர். பீயிங்ன்றது ஜெரண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் வரும். பீன்ன்றது பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம், இது வேணாம். இப்போ ஆம் சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் தான், நான் சொன்னது ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான், ஐயா இருந்தால் தான் ஆம் யூஸ் பண்ணுவோம். இஸ் வந்து ஹீ, ஷீ, இட் அப்படின்றத தேர்ட் பர்சன் சிங்குலரில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் வந்து வி, யூ, தே. அது இல்லாமல் ப்ளூரல் நவுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சிங்குலர் நவுன், இதில் வந்து வெர்பு யூஸ் பண்ணுவாங்க. as usual வாஸ் அதே மாதிரி தான், he, she, it. சிங்குலர் நவுன். வேர் எங்கே வரும்? வி, யூ, தே, ப்ளூரல் நவுன்ல வரும். இதுதான் ப்ரொனவுன்ஸ் சப்ஜெக்டிவாக வெர்பை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ கிளாஸ் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஐ பக்கத்தில் ஆம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஸ்டூடெண்ட், யூ ஆர் ஸ்டூடெண்ட், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கெல்லாம் ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், இட் இஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு நேம் யூஸ் பண்ணணும்னா பிரியா இஸ் அ ஸ்டூடெண்ட். நான் சொன்னேன்ல சிங்குலர் நவுன் அப்படின்னு. இதுதான் சிங்குலர் நவுன். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? பாய்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாய்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் நவுன். ஆம் யூஸ் ஃபார் ஐ, ஆர் இஸ் யூஸ் ஃபார் வி, யூ, தே. நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஸ் வந்து ஹி, சி, இட்டில் தான் வரும். ஸோ ஐ சப்ஜெக்ட் ஆகிறதுனால ஆம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வி ஆர் போலீஸ், யூ ஆர் போலீஸ், ஹி is a carpenter, it is a car, they are football players, she is a driver. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னா அன்றாடம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஜென்ரல் ட்ரூத்ஸ், உண்மைகள். இதை மாற்றவே முடியாது இந்த உண்மையை, அந்த மாதிரியான விஷயங்களை. அடுத்து அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ், இந்த சூழ்நிலை என்றைக்குமே மாறாது, டெய்லி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயங்களுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரி டே. ஸோ இந்த எவ்ரி அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ நாம் ஒரு ரூல்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸுக்கான கீவேர்டு சொல்லிடுறேன். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் வேர்டாக இருக்கிறதுக்கு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று எவ்ரி, டெய்லி, யூஸ்வலி, ஆல்வேஸ், ரேர்லி, ஆட்லி, சில சமயம் நவ் அப்படி வரும். இது இல்லாமல் ப்ராவர்ப்ஸ் எதில் தான் வரும்? ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆஃபன், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எங்கே போயிடலாம், இங்கே போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், எவ்ரின்ற வார்த்தை வருதா? ஐ கோ டு மார்க் எவ்ரி சாட்டர்டே. ஜென்ரல் ட்ரூத்ஸ், த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். இங்கே வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்காங்க, இஎஸ் சேர்த்துருக்காங்க. காரணம் என்னன்னா சிங்குலர் நவுன் வந்திருக்கு. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இந்த உண்மையை வந்து மாற்றவே முடியாது. அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன் என்ன? ஐ ஆம் அ டீச்சர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ்
ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். நான் இது டெய்லி நடக்கிற விஷயம். அவங்க டீச்சர் தான், அதை மாற்றவே முடியாது. இங்கிலீஷ் தான் டீச் பண்ணுறாங்க, அதையும் மாற்ற முடியாது. பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, மாற்ற முடியாது. த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்தில் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது பிளானட் ஆக்ஷன்ஸ், கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். இதை மாற்ற முடியாது, ஏன்னா டைம் டேபிள் போட்டுட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இப்போ ப்ரெசன்ட் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த ரீட்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம்? ரீட் எங்கே யூஸ் பண்ணலான்னா ஐ, வி, யூ, தே சிங்குலர் நவுனில் யூஸ் பண்ணலாம். சாரி, ப்ளூரல் நவுனில் யூஸ் பண்ணலாம். ரீட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறது? ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுனில் யூஸ் பண்ணலாம். ஐ ரீடு தான். சுரேஷ் சிங்குலர் நவுன் வந்திருக்கு, சிங்குலர் நவுன் வந்தால் ரீட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் நவுன், ப்ளூரல் நவுன் வந்தால் ரீடு. த பாய் சிங்குலர் நவுன் ரீட்ஸ். த ரோபோட் சிங்குலர் நவுன் ரீட்ஸ். பானு சிங்குலர் நவுன் ரீட்ஸ். வி வந்தால் சிங்குலர், ப்ளூரல் தான், அதனால் ரீடு. மை ஃபாதர் சிங்குலர் நவுன் ரீட்ஸ். யூ ப்ளூரல், அதனால் ரீடு. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சர்க்கிள் த கரெக்ட் வேர்ப் கேட்டிருக்காங்க. பாய் சிங்குலர் நவுன் லைக்ஸ் தான். வி கம். பேர்ட்ஸ் ப்ளூரல் ஃப்ளை. யூ ப்ளூரல் கம். இட் ரன்ஸ். ரீரைட் த சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இந்த ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணணும். ஐ கோ வந்திருக்கு, நான் ஐ எடுத்துகிட்டு ஹீ போடுறேன். ஹீ போட்டதுனால என்ன போடுறேன் அப்படின்னா கோஸ் டு ஸ்கூல், அப்படி கண்டினியூ எழுதிருங்க. இங்கே வி இருக்கு, அதனால பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அரவிந்த் அப்படின்னு சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணிடுவேன், வெர்பு கூட எஸ் சேர்த்துருவேன். பிளேஸ் அப்படி ஃபுல்லாக எழுதிருங்க. ஐ மை மதர். ஸோ இங்கே ஐ போட்டதுனால வாட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் மை மதர் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்சஸ், WATCHES வாட்சஸ். தே விசிட், தே கொடுத்துருக்காங்க, நான் கவிதான்னு சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கவிதா விசிட்ஸ், அவ்வளோதான், அப்படி ஃபுல்லாக எழுதிருங்க. ஷீ யூஸ் பண்ணனா ஹேஸ் யூஸ் பண்ணணும். IVU தே வந்தால் ஹாவ், ஹீ சி இட் வந்தால் ஹேஸ், அப்படி ஃபுல்லாக எழுதிருங்க. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். fill in the blanks. He is my father. She is my mother. I am Rani. They are my brothers. He is my grandpa. She is my grandpa. We are family. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை எழுதிக்கங்க, ஏன்னா வேர்பு வந்து ரொம்ப முக்கியம். இதை கூட உங்களுக்கு டெட்டில் கொஸ்டினாக கேட்கலாம். மை கிராண்ட்மா கோஸ் டு டெம்பிள். மை கிராண்ட்பா goes to shop. My mom goes to office. They go to school. இங்கே புரிஞ்சுங்க, சிங்குலர் நவுன் சிங்குலர் நவுன் சிங்குலர் நவுன், அதனால் வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்கேன். தே ப்ளூரல், அதனால் அப்படியே போட்டேன். I go to school. My dad goes to office. We all do our work regularly. ஸோ IVU தே வந்துச்சுன்னா டூ போடணும். ஹீ சி இட் வந்துச்சுன்னா டஸ் போடணும். பார்த்தீங்கன்னா அன்பு அண்ட் த ஃபிஷ் அப்படின்றதா லெசன். ஸோ பார்த்துடலாம். அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். அன்பு வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுல ரொம்ப டேலண்டான ஒரு ஆள். ஹி ஆல்வேஸ் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ் வித் மதன். மதன் கூட போயிட்டு ஃபிஷ் கேட்ச் பண்ணுவார். தே யூஸ்வலி யூஸ்டு டோத்தி, வேட்டியை வச்சு தான் பிடிப்பாங்க, அஸ் அ நெட் டு கேட்ச் த ஃபிஷ். அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷிங் ராட்ஸ் யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தான்ஸ். முள்ளை வச்சும் குச்சியை வச்சும் ஃபிஷிங் ராட் ரெடி பண்ணுறாரு. அட் ஹோம், எங்கே ரெடி பண்ணுறாருன்னா வீட்லேயே. தென் தே ஷேர்டு த ஃப்ரெண்ட்ஸ். அன்பு மதன் were always careful while fishing. Fishing பிடிக்கும்போது ரொம்ப then they shared the fish equally unlike their friends. So அன்பு and மதன் were always careful while fishing. So ஃபிஷ் பிடிக்கிறது ரெண்டு பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் பிடிப்பாங்க. they never went deep into the pond or river. ஏரியிலையும் சரி ஆறுலையும் சரி ரொம்ப ஆழமான பகுதிகளுக்கு போனதே இல்லை. எவ்ரி சண்டே they would go in search of earthworms, use them as a bait. ஸோ bait அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒரு பலி கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி புழுவை நம்ம கோர்த்து தூண்டிலில் உள்ளே அனுப்புவோம்ல, ஸோ அந்த புழு தான் பெயிட். இன் சர்ச் ஆஃப் எர்த்வார்ம்ஸ், அதை வந்து மண்புழுவை தான் தேடி போய் ஒவ்வொரு சண்டேவும் பெயிட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. தே என்ஜாய்டு சர்ச்சிங் ஃபார் எர்த்வார்ம்ஸ். ஸோ எர்த்வார்ம்ஸ் பிடிக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஒன்ஸ் த பெயிட் வாஸ் ரெடி தே வுட் கோ ஃபிஷிங். எர்த்வார்ம்ஸ் பிடிக்கிற விஷயங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நேராக ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஒன் சண்டே அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. ஒரு நாள் அன்பு ரொம்ப சோகமாக இருக்கான். தே வர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். மொத்தம் 3 மீன் தான் கிடச்சிருக்கு. த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால் டு குக், ஸோ தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். பிடிச்ச மீன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வீட்டிலேயே வளர்க்குறான்னு முடிவு பண்ணுறாங்க. அன்பு ஃபில்ட் த ஜார் வித் வாட்டர் அண்ட் லெட் த 3 ஃபிஷ் இன் டு இட். ஒரு ஜாரில் தண்ணி நிரப்பி 3 ஃபிஷ்ஷையும் உள்ளே போடுறாரு. த ஃபிஷ் எக்ஸர்டட் அண்ட் ஸ்வாம் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ உள்ளே போன மீன் வந்து வேறு வேறு டைரக்ஷனில் நீந்திட்டு இருக்கு. அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி. அன்பு என்ன நினைக்கிறாருன்னா, ஃபிஷ் ரொம்ப பசிக்குது மீனுக்குன்னு நினைக்கிறாரு. அண்ட் ட்ராப்ட் எர்த்வார்ம்ஸ் இன்டு தி ஜார். மண்புழுவை அந்த ஜாருக்குள்ளே போகிறாரு. பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ் த ஃபிஷ் டிட் நாட் ஈட். ஆனால் மண்புழுவை அந்த மீன் சாப்பிடலை. ஹி saw their eyes and could feel their fear. அதை பார்த்து பயந்துருச்சு. அந்த பயத்தை அன்பு உணர்றாரு. நெக்ஸ்ட் மார்னிங் he went straight to the fish jar from his bed. He saw only 2 fish in the jar. நேராக தூங்கி எந்திரிச்சான ஃபிஷ் ஜாரை போய் பார்க்குறாரு. மொத்தமே 2 தான் இருக்குது. He searched for the fish everywhere. Then he saw 1 fish on the floor. இன்னொன்று தேடி பார்க்குறாரு, தரையில் கிடக்கு. Anbu was very sad and his father consoled him. கன்சோல்டுன்னா ஆறுதல் சொல்கிறது. ரொம்ப சோகமாக இருக்காரு. அவங்க அப்பா ஆறுதல் சொல்கிறாரு. இன் a new fish tank, Anbu changed the fish into the new tank. So in evening his father got a new fish tank. நான் இதை மறந்து போயிடுறேன். ஸோ ஒரு புது டேங்க் வாங்கி கொடுக்குறாரு. அந்த புது டேங்கில் ஃபிஷ்ஷை போட்டுட்டாங்க. The next day Anbu rushed back from school to the tank. He saw that one more fish was dead and floating on the top. ஸோ மறுநாள் ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. ஒரு மீன் இறந்து கிடக்கு, மிதந்துட்டு இருக்கு மேலே. ஒரே ஒரு மீன் மட்டும்தான் உயிரோட தொட்டியில் இருக்குது. He started crying. அழுக ஆரம்பிச்சிட்டாரு. His father said, these fish live in the river and lake. ஆறுலையும் குளத்துலையும் இருக்கக்கூடிய மீனை கொண்டு வந்து நீ தொட்டியில் வச்சிருக்க, இது இங்கே இருக்காது. நேச்சர் இஸ் தேர் ஹோம். இயற்கை தான் அதோட வீடு. இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தம் பி ஃப்ரீ. அதை ஃப்ரீயாக விடுறதா ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாரு. He saw the last fish swimming alone and he felt bad. ஒரே ஒரு மீன் தான் இருக்குது, அது தனியாக நீந்ததை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. He took the fish to the same pond and set it free. ஸோ அந்த ஏரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மீனை ஃப்ரீயாக விட்டுட்டார். From then on, Anbu and Madan bought a pocket of puffed rice and feed the fish. Feeding fish was their new hobby. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்த அன்பும் மதனும் மீனுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பஃப்டு ரைஸ் பொரியை வாங்கிட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, புக் பேக் பார்த்துடலாம். அன்பு வாஸ் டேலண்டட் இன் catching fish. மீன் பிடிக்கிறது. every Sunday they go fishing. Anbu got 3 fish this week. They use earthworm as a bait. They feed fish with puffed rice. What did they use as net? நெட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? டோட்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. வேட்டியை தான் நெட்டாக யூஸ் பண்ணாங்க. Why was the fish floating on the top? Because it is dead. What was their new hobby? Feeding fish. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஃபிஷ்ஷுக்கு ப்ளூரல் ஃபிஷ்ஷே தான், ஃபிஷ்ஷஸ்ன்னு வராது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர். He set the fish free. யார் ஃப்ரீயாக விட்டா? அன்பு. Grow the fish at home. அன்பு. இது வந்து யார் சொல்கிறது? மதன் சொல்கிறாரு. He bought a new fish tank. அப்பா, அன்புஸ் ஃபாதர். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட் இல்லாமல் சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரொனவுன் எதை யூஸ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் யார் சொல்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இந்த லெசன்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் வாஸ் அன்பு டேலண்டட் அட் டூயிங்? அன்பு எதில் ரொம்ப டேலண்ட்டு? கேச்சிங் ஃபிஷ். Who always went with Anbu to catch fish? அன்பு கூட மீன் பிடிக்க போகிறது யாரு? மதன்.
வாட் க்ளோத்திங் ஐட்டம் டிட் தே யூஸ் யூஸ்வலி as a net? நெட்டா எந்த துணியை யூஸ் பண்ணுவாங்க? தோத்தி. வாட் டிட் அன்பு யூஸ் டு மேக் ஃபிஷிங் ராட்ஸ் அட் ஹோம்? எதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபிஷிங் ராட் ரெடி பண்ணாரு? ஸ்டிக்ஸ் அண்ட் தான்ஸ். ஹவு டிட் அன்பு அண்ட் மதன் ஷேர் த ஃபிஷ் தே காட்? எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க மீனை. வேர் டிட் அன்பு அண்ட் மதன் நெவர் கோ வைல் ஃபிஷிங்? ஸோ எங்கே மீன் பிடிக்க போக மாட்டாங்க? ரொம்ப டீப் பிளேஸில். On which day of the week did they search for earthworms? Earthworms பிடிக்கிறதுக்கு எந்த நாள் போவாங்க? சண்டே. What did they use the earthworm as? earthworm எதை யூஸ் பண்ணுவாங்க? பெயிட்டை யூஸ் பண்ணுவாங்க. What? ஸோ அவங்களோட பெயிட் எதுன்னு கேட்டால் earthworms சொல்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். What was their bait? earthworms. How many fish did they catch on Sunday? சண்டேல எத்தனை மீன் பிடிச்சாங்க? 3. Why did they decide to grow the fish at home? ஏன் சமைக்கிறத விட்டுட்டு ஃபிஷ்ஷை வளர்க்குறான்னு முடிச்சு பண்ணாங்க? பிகாஸ் தே ஆர் டூ ஸ்மால். வாட் கண்டெய்னர் டிட் அன்பு ஃபில் த வாட்டர் டு கீப் த ஃபிஷ்? எதில் தண்ணி நிரப்பி மீனை வச்சாரு? ஜாரில். வாட் டிட் அன்பு ட்ராப் இன் டு தி ஜார் திங்கிங் த ஃபிஷ் வேர் ஹங்கரி? எதனால மீன் பசியாக இருக்குன்னு நினச்சி எதை தொட்டிக்குள்ளே போட்டார்? earthworms. What did அன்பு feel when he looked at the eyes of the fish? eyes of the fish, மீனோட கண்ணில் அவர் எதை உணர்ந்தார் அப்படின்னா பயத்தை உணர்ந்தார், ஃபியர். which word of the passage means put forth effort or struggled? இந்த வார்த்தை, அதாவது போராட்டமாக இருக்கு அப்படின்ற வார்த்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எது? இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை எது அப்படின்னா exerted அப்படின்றது, கஷ்டப்படுது அப்படின்ற மீனிங் கூட எடுத்துக்கலாம். வேர் டிட் அன்பு கோ ஸ்ட்ரெயிட் ஆன் த நெக்ஸ்ட் மார்னிங் எங்கே போகிறாரு? ஃபிஷ் ஜார் கிட்ட தான் போகிறாரு. ஹவு many fish did அன்பு initially see? ஆரம்பத்தில் எத்தனை மீனை பார்த்தாரு? 3 மீன் போட்டார், ஒரு மீன் இறந்துருச்சு. ஸோ 2 மீன் தான் இருக்குது. வேர் டிட் அன்பு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிஷ் எங்கே போச்சு? தரையில் கிடந்துச்சு. ஹூ கன்சோல்ட் அன்பு? ஃபாதர். யார் ஆறுதல் சொன்னால்? அப்பா தான் ஆறுதல் சொன்னார். வாட் டிட் அன்புஸ் ஃபாதர் கெட் ஃப்ரம் த ஈவினிங் அப்பா என்ன வாங்கிட்டு வந்தார்? ஃபிஷ் டேங்க்கு. செகண்ட் மீன் இறந்து எங்கே இருந்துச்சு? வேர் வாஸ் த செகண்ட் டெட் ஃபிஷ் ஃப்ளோட்டிங் டாப் ஆஃப் த டேங்க்? அக்கார்டிங் டு அன்புஸ் ஃபாதர் வாட் வாஸ் த ஹோம் ஆஃப் திஸ் ஃபிஷ்? எது மீன்களுக்கு வீடு? நேச்சர். இங்கே சொல்லணும்னா ரிவரும் லேக்கும் தான். டு விச் பாடி ஆஃப் வாட்டர் டிட் அன்பு டேக் த லாஸ்ட் ஃபிஷ் டு செட் இட் ஃப்ரீ? எங்கே போய் அந்த கடைசி மீனை ஃப்ரீயாக விட்டார்னா பாண்டு. வாட் ஃபுட் ஐட்டம் டிட் அன்பு அண்ட் மதன் பை டு ஃபீட் த ஃபிஷ்? எதை வந்து ஃபுட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா பஃப்டு ரைஸை. வாட் பிகேம் அன்பு அண்ட் மதன்ஸ் நியூ ஹாபி? அன்பு மதனோட புது ஹாபி எதை? ஃபீடிங் ஃபிஷ். ஸோ கம்ஃபர்ட்னு மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்டு எது அப்படின்னா கன்சோல்டு. ஸோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்போது, இல்லை கவலையாக இருக்கும்போது, கிரீஃப்னா கவலை இருக்கும்போது ஆறுதல் சொல்கிறதா அந்த கன்சோல்டட், கம்ஃபோர்டட். சினானிம்ஸ் கன்சோலோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னா கம்ஃபோர்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மூவ்டு, ran with great haste அப்படின்ற வார்த்தை கொடுக்கறது ரஷ்டு. ஸோ மூவ்டு, ரஷ்டு ரெண்டும் சினானிம்ஸ் தான். லெட் அஸ் ரீட் அலவுட்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. a little red hen had some wheat. ரெட் ஹென் வந்து சம் வீட் வச்சிருக்கு, வீட் சீட்ஸ் வச்சிருக்கு. will you help me to sow this seed? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹென் கிட்ட கேட்குது. ஹென் வந்து டாகு கிட்ட கேட்குது. நோ, செல்ஃபிஷ் டாக் என்ன சொல்லிச்சு? நோன்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் தென் த ஹென் டிட் இட் பை ஹெர் செல்ஃப், அதுவே அந்த வேலையை செஞ்சிருச்சு. ஐ மீன் அந்த விதைகளை நட்டுருச்சு. த சீட்ஸ் க்ரூ இன் டு த ஃபீல்ட் ஆஃப் வீட், விதைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. வில் யூ ஹெல்ப் மீ டு ரீப் த வீட்? அறுவடை செய்ய உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கேட்டிட்ட கேட்குறாங்க. கேட்டு நோ சொல்லிருச்சு. அதையும் தானாகவே செய்ய ஆரம்பிச்சிச்சு. கிரிண்டுனா மாவு அரைக்கிறது. வீட்டை அரைக்கிறதுக்கு எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு கிட்ட கேட்குது. டக்கு நோ சொல்லிருச்சு. அதாவது ஸோ யார்கிட்ட கேட்குதுன்னா டாகு கிட்ட கேட்குது. அடுத்து ரீப் யார்கிட்ட கேட்குது அப்படின்னா கேட்டிட்ட கேட்குது. கிரிண்டு யார்கிட்ட கேட்குதுன்னா டக்கு கிட்ட கேட்குது. அடுத்து will you help me to make bread? எனக்கு பிரெட் பண்ண சொல்லி பிரெட் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதை யாருக்கிட்ட கேட்குது அப்படின்னா கவு கிட்ட கேட்குது.
கவ்வு நோ சொல்லிருச்சு. தானாகவே பிரெட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வில் யூ ஹெல்ப் மீ டு ஈட் திஸ் பிரெட், எனக்கு இந்த சாப்பிட்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது எல்லாருமே எஸ் சொல்லிட்டாங்க. ஸோ உதவி யாரும் பண்ண மாட்டாங்க, உபத்திரம் பண்ணுறதுக்கு மொத்தமாக கூடி வந்துடுறாங்க. ஸோ இதை வச்சு தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் இந்த பேசேஜுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். வாட் டைப் ஆஃப் த பேர்டு இந்த மெயின் கேரக்டர் வரக்கூடிய பேர்டு இது ஹென். என்ன கலரில் இருக்காங்க? ரெட் கலரில் இருக்காங்க. என்ன சீட் அவங்கக்கிட்ட இருக்குது? வீட். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன? சோ. அடுத்து இதை ரெஃப்யூஸ் பண்ண அனிமல் இது டாக். அதாவது சோவை ரெஃப்யூஸ் பண்ண அனிமல் டாக். அந்த டாக் எப்படி சொல்கிறாங்க? செல்ஃபிஷ் டாக்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இட் த சீட்ஸ் ஈவென்ச்சுவலி க்ரோ இன் டு? ஸோ ஃபீல்ட் ஆஃப் வீட். இது தேவையில்லை இந்த கொஷினை. ஸோ செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா ரீப், அறுவடை பண்ணுறது. அந்த ரீப்பை எந்த அனிமல் கிட்ட கேட்குறாங்கன்னா கேட் கிட்ட கேட்குறாங்க. கேட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? ஸ்லீப்பி. இந்த ஸ்லீப்பின்றதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஸ்லீப்பி கேட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ டக்கு கிட்ட என்ன கேட்குறாங்க? கிரிண்ட் த வீட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த அனிமல் பிரெட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுச்சுன்னா கவ். கவ்வை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? லேசி கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஃபிஷ் டாக், ஸ்லீப்பி கேட், லேசி கவ். ஸோ ஃபைனலாக எந்த ஃபுட்டை தயாரிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டுச்சு அப்படின்னா பிரெட். லாஸ்ட் டாஸ்க்காக என்ன சொல்லுச்சுன்னா ஈட். மற்ற அனிமல்ஸ்லாம் எஸ் சொல்லும் போது ரெட் ஹென் என்ன சொல்லுச்சு? நோ, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியாதுன்னே சொல்லிருச்சு அந்த பிரெட்டை. கட் அண்ட் கேதர்ன்ற மீனிங், கேதர் எ காப், அதுக்கு மீனிங் வந்து ரீப், அதாவது அறுவடை பண்ணுறது. கிரஷ் த கிரைன், அந்த தானியம் அதாவது வீட்டை வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு எதுனா கிரிண்ட் அப்படின்றது தான். குவாலிட்டி லேசி கவ், ஷெல்ஃபிஷ் டாக், நாய்ஸி டக், ஸ்லீப்பி கேட். அடுத்து லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், சார், மேடம். ஸோ வர்ஷினி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இங்கே பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு லெட்டரோட கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குன்னா சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கும். சென்டர்ஸ் அட்ரஸ்ன்றது ஃப்ரம் அட்ரஸ். அடுத்து ரிசீவர்ஸ் அட்ரஸ்ன்னு இருக்கும். ரிசீவர்ஸ் அட்ரஸ்ன்றது டு அட்ரஸ். சாலுடேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பெக்டட் மேடம், மை டியர் சார், மை டியர் ஃபாதர், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா சாலுடேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு டெட் கொஷினாக வந்துருந்துச்சு. அடுத்து இதை பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்லுவாங்க. லெட்டரோட கண்டென்ட் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்லாம் எழுதணும்ல, அது வந்து பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தேங்கிங் நோட் இல்லை கோர்ட்டியஸ் லீவ் டேக்கிங் அப்படின்றத, அந்த தேங்கிங்ன்ற வார்த்தை போடுறத அதை அந்த இடத்த இப்போ சொல்லுவாங்க தேங்கிங் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை கோர்ட்டியஸ்னா மரியாதை, லீவ் டேக்கிங் சொல்லுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. எதை? தங்கள் கீழ்ப்படிந்த, யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்றத சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல சிக்னேச்சர் அண்ட் நேம். ஸோ இந்த பாடி ஆஃப் த லெட்டரோட நேம் சொல்லியிருக்கேன்ல, அதாவது எதுனா இந்த சென்டர்ஸ் அட்ரஸ், ரிசீவர்ஸ் அட்ரஸ், சாலுடேஷன், பாடி ஆஃப் த லெட்டர், தேங்கிங் நோட், சப்ஸ்கிரிப்ஷன், சிக்னேச்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பார்ட்டையும். இது 2014, 13, 12, 11 டெட்டில் வந்து கொஷினாக வந்துருந்துச்சு. ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். க்ரீட்டிங் கொடுக்கக்கூடிய சார், மேடம் வந்து சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்றத சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. மெயின் கண்டென்ட் இருக்கிறத பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஃபார்மல் லெட்டர். அடுத்து ஐ கேன் டூ, டேஸ் இஸ் குட் அட் குக்கிங், ராஜு இஸ் குட் அட் குக்கிங், டேஸ் ஹெம் த பார்டர், ஆலியா ஹெம் த பார்டர். இது வந்து ஹேர், ரீட், ப்ளூ, மார்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் கார்ஸ், பெட், ஹெட், டைம், கிரைம். கரெக்ட் verb, I dash by bus, I go. He goes, she goes, they
கோ. இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட் தான் வரும், ஏன்னா இட்டு வந்திருக்குல்ல. த பேர்ட்ஸ் ப்ளூரல் நவுன், அதனால் ஃப்ளை தான் வரும். ஸோ இதோட நாம் 4th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் லெசன் 2 முடிச்சிட்டோம். அடுத்து லெசன் 3ல் உங்களை பார்க்குறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.